வணக்கம் aspirants. ஸோ டிசிஎஸ் ஓகே டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் என்கியூடி ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்டுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து 2026 அந்த டிசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்கியூடினா நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமாக நியூ ஃப்ரெஷர்ஸ் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ப்ரைம் அண்ட் டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது அப்ளை பண்ண ரெடி ஆகிருக்கோம். டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்டில் போய் டிசிஎஸ் என்கியூடின்னு அடிச்சிங்கன்னா வர ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹையரிங் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைம் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்காகவும் இந்த போஸ்டிங் வந்து 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. அதுக்கு ஒரு பேக்கேஜ் ப்ளஸ் 1 to 2 years இருக்கும்போது அதுக்கு ஒரு பேக்கேஜ் சொல்லிட்டு இந்த போஸ்டிங் வந்து டிசிஎஸ் வந்து ப்ரைம் அண்ட் டிஜிட்டல் சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, எல்லா ஸ்ட்ரீம்ஸும் ப்ளஸ் ப்ரைமுக்கு என்ன டிஜிட்டல் இருக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைமுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 1 year அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதில் ஒரு கேட்டகரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஜி பிஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜியாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இன்கம் எவ்வளோ, உங்களுக்கு பே எவ்வளோ இருக்குன்னா 9.09 to 9.30 வந்து லேக் பர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து டிஜிட்டலாக இருக்கும்போது 7.09 லேக் பர் ஆனம் டு 7.30 லேக் பர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும்போது 1 to 2 years இருக்கும்போது அந்த பேக்கேஜ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ அதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்து 18th ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 20th March அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் March 10 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆன்வர்ட்ஸ் அதாவது 10th Marchலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ நம்ம நமக்கு எந்த ஷிஃப்ட்டில் நமக்கு கேட்டகரைஸ் பண்ணுறாங்களோ நம்ம அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த லிங்க்லேயே நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கும், நம்ம இது என்னன்னு சொல்லி கிளியராக பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு சொல்லி போகும்போது அடுத்தடுத்த கேட்டகரிஸ் போகும்போது நமக்கு எல்லாமே நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து ஏஜ் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் பிஇயில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ் ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சர்க்கியூட்டல் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கிற இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கேட்டகரி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இந்த 2026 டிசிஎஸோட ஒரு மிக முக்கியமான ரெக்ரூட்மெண்ட்டாக அது பார்க்கப்படுகிறது. ஸோ எலிஜிபிள் இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுங்க, உடனே வந்து இந்த டிசிஎஸ் ஓகேவா நீங்கள் பாருங்க மேலே tcs.com/career.india அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கனாவே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இதில் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களே லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். பேசிக்கான நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணி கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை பற்றியான ஃபர்தர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் போனால் கிளியராக அடுத்தடுத்து நம்ம என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ எல்லாமே அவங்களே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி பயனடையுங்க. தேங்க்யூ.